ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல இது ஒரு ஹெல்த் டிப்ஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். வைட்டமின்கள் பத்தி தெரிஞ்சதும் தெரியாததும் நம்ம தெரிந்து கொள்ள போறோங்க. பாருங்கள், பதிவுக்குள்ள போலாங்க. அதுக்கு முன்னால இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டுங்க, எல்லாரும் எப்பவுமே டயர்டா இருக்கு டாக்டர், சுறுசுறுப்பா எந்த வேலையும் செய்ய முடியல, முடியெல்லாம் கொட்டுது, சத்து குறைவா இருக்குன்னு தோணுது, ஏதாவது சத்து மாத்திரை எழுதிட்டாங்க டாக்டர் அப்படின்னு கேட்கறது சாதாரணமா ஆயிடுச்சு எல்லாருமே. ஆனா ஆரோக்கியமான சரி விகித உணவை எடுக்கிறது போய் காலையில 2 மாத்திரை, மத்தியானம் 2 மாத்திரை இப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்துடலாம் நம்ம தொடங்கிட்டோங்க. இது என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடு கண்டறியப்பட்டு டாக்டர் கொடுத்தா மட்டும் சாப்பிடலாம், ஆனா தப்பு இல்லை. ஆனா நாமளா எடுத்துக்க கூடாது, அதனால பாதிப்புகள் அதிகம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவுலையும் சொல்றேங்க, நான் படிச்சது கேள்விப்படுறது இதை வச்சுதான் நாங்க சொல்றேங்க. நான் டாக்டர் இல்லை, சரிங்களா? நம்ம என்னன்னா எல்லாருமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், படிச்சுதானே தெரிஞ்சுக்குவோம். அதனால யாரெல்லாம் வைட்டமின்கள் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு எடுத்துக்கலாம், எவ்வளவு காலத்துக்கு எடுத்துக்க கூடாது, பக்க விளைவுகள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பொதுவா வைட்டமின்கள்னு எடுத்துட்டீங்கன்னா நீரில் கரையிறது, அப்புறம் கொழுப்பில் கரையிறது அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாங்க. இத பெரும்பாலான வைட்டமின்கள் உடல் தானா உற்பத்தி செய்ய முடியாதுங்க. அதனாலதான் உணவு மற்றும் மாத்திரைகள் மூலமாக மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியுங்க. நான் இப்ப கண்ணு சத்து மங்கலா இருந்தா கூட என்னன்னா உணவு மூலம் சரி செய்யலாம் அப்படிங்கறது யோசிக்கிறத விட்டுட்டு ஏதாவது மாத்திரை சாப்பிடலாமா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனா நீரில் கரையும் தன்மை உள்ள பி மற்றும் சி வைட்டமின்கள் உடலில் அதிகம் சேர்ந்தாலும் நீர்ல கரைஞ்சு போயிடும், சிறுநீர்ல. அதை பத்தி கவலைப்படணும். ஆனா 2 வைட்டமின்களை உணவின் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியாத போது மாத்திரையா எடுத்துக்கலாங்க. சில வைட்டமின்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்துட்டா கூட சிக்கல் தாங்க. அது என்னென்ன வைட்டமின் பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் கேங்க. இது 3 அதிகமா போனாலும் சிக்கல் தான். அதனால உணவுப் பொருட்கள்லயே நம்ம எடுத்துக்கிறது நல்லதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு 4500 மைக்ரோகிராம் தாங்க தேவை தினமும். ஆனா அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையா டாக்ஸிக் நிலை ஏற்படுங்க. அதனால பசியின்மை, வாந்தி, தலைவலி, முடி உதிர்ந்து, தூக்கமின்மை, சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடங்கி அதிகப்படியான பிரச்சனைகள்லாம் வரும். அதனால என்னன்னா எலும்புகளை கடினமடைய செய்யும். சாதாரண கை கால் அசைவின் போது கூட வலி ஏற்படுத்துங்க. கர்ப்பமா இருக்கும்போது பெண்கள் 3 மாதத்துக்கு மேல கண்டிப்பா இந்த மாத்திரை எடுத்துக்கூடாது, டாக்டர் அட்வைஸ் இல்லாம. அதனால குழந்தைகளோட உடல் உறுப்புகள்லாம் பாதிப்பு அடையுங்க. அதனால வைட்டமின் ஏ எல்லாம் பார்த்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடணுங்க. வைட்டமின் டி எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் சத்துனை உடல் உறிஞ்சு கொள்ள வைட்டமின் டி மிக முக்கியங்க. அதனால ஆனால் கூட இது அதிகமாகும் போது சிறுநீரகத்துல படிந்து கற்கள் உண்டாக்கி விடுங்க. அதனாலதான் கால்சியம் மாத்திரை அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதனால அடிவயிற்றுல வலி, மலச்சிக்கல் போன்ற பாதிப்பெல்லாம் ஏற்படும். கடைசியில் சிறுநீரகமே செயலிழக்கிற மாதிரி ஆயிடும். அதனால எதுவுமே அதிகமா எடுத்துக்கூடாதுங்க. அதுவும் மாதவிடாய் நின்ற பெண்கள் கூட மிகவும் அவசியம் மருத்துவரோட ஆலோசனை பேர்ல தான் நம்ம எடுத்துக்கணுங்க. டாக்டர் ஆனால் டெய்லி தான் எடுத்துக்க சொல்றாங்க, டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்ப விட்டமின் இன்னு எடுத்துட்டீங்கன்னா கடைகள்ல காஸ்மெட்டிக் பொருள்ல கூட விட்டமின் இ நிறைஞ்சிருக்குங்க. இந்த இளம் பெண்கள் தானாவே முகப்பரு வந்துச்சுன்னா அவங்களாகவே போய் விட்டமின் இ மாத்திரை எடுத்துக்கிறாங்க. இது நல்லது இல்லைங்க. கண்டிப்பா விட்டமின் இ அளவு அதிகமாகும் போது ரத்த இழப்பு பாதிப்பு ஏற்படலாங்க. பெண்கள் மாதவிடாய் சமயத்துல கண்டிப்பா டாக்டருடைய கர்ப்ப காலத்திலயும் பரிந்துரை இல்லாம எடுத்துக்க வேண்டாங்க. வைட்டமின் கேன்னு எடுத்துட்டீங்கன்னா ரத்தம் உறையுது இல்லைங்களா, ரத்தம் இதாகும் இல்லையா, கிளாட் ஆகும் இல்லையா, அதுக்கு கண்டிப்பா தேவை. ஆனா அதிகமா எடுத்துட்டா என்ன ஆகும், அப்படியே ரத்தம் உறைந்து ரத்த கட்டி எல்லாம் வந்துடும் இல்லையா. அதனால அதிகமா இது டாக்டர் அட்வைஸ் இல்லாம எடுத்துக்கூடாது.
அந்த மூளைக்கு செல்ற ரத்தத்துல கூட அடைப்பு வரலாம் இல்லையா, அதனால இதை டாக்டருடைய அறிவுரை இல்லாம கண்டிப்பா எடுத்துக்காதீங்க, சரிங்களா. வைட்டமின் ஏ குறையும் போது என்ன பண்ணுங்க, பார்வை மங்குதல், மாலைக்கண் நோய் போன்ற பாதிப்புலாம் ஏற்படும் இல்லையா. அப்ப கேரட்டு, பப்பாளி, மஞ்சள் நிறம், குடமிளகாய், சர்க்கரை கிழங்கு மற்றும் கீரை இதெல்லாம் சாப்பிட்றது மூலம் வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கலாங்க. வைட்டமின் பி பல வகைகள் உள்ளது. வைட்டமின் B12, அப்புறம் B9 இந்த ரத்த அணுக்கள் உற்பத்திக்கு மிக முக்கியங்க. இதனாலதான் ரத்த சோகை ஏற்படுதுங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முட்டை, அப்புறம் சிக்கன், மட்டன், அப்புறம் சம்பா கோதுமை, முட்டைக்கோசு, கீரை ஆகியவற்றை உணவுல சேர்த்து கொள்ளுங்க. வைட்டமின் டி சூரிய ஒளியில கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா. அதனால பெண்கள் எலும்பு தொடர்பான பிரச்சனை இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, அதை தடுக்கிறதுக்கு மீன் எண்ணெய், முட்டை, இறைச்சி, ஒமோகத்திரி கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவு இதெல்லாம் எடுத்துக்கணுங்க. மீன் அதிகமா சேர்த்துக்கலாம். பாலுடன் கலந்து விட்டமின் டி மாத்திரை எடுத்துக்கணுங்க, சரிங்களா. விட்டமின் இ நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் தாங்க. ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கு. புற்றுநோய் எல்லாம் வராம தடுக்குது. இது குறையும் போது தான் நம்ம ஏஜ் ஆன மாதிரி தெரியும். அப்புறம் குறைப்பிரசவம் எல்லாம் ஏற்படுது. இது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, பாதாம் பருப்பு, முளைக்கட்டி கோதுமை, பருத்தி எண்ணெய், அப்புறம் சூரியகாந்தி எண்ணெயில உணவு செஞ்சு சாப்பிடுங்களேன். இதெல்லாம் செஞ்சு நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கலாம். அதிகமா மாத்திரை டாக்டருக்கு இது இல்லாம எடுத்துக்க வேண்டாங்க, சரிங்களா. இப்ப விட்டமின் கே சத்து குறைஞ்சா என்ன ஆகுன்னா, ரத்த உறைகள் பாதிப்புகள் ஏற்படும். முதலே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, கேரட்டு, காலிஃபிளவர், முட்டைக்கோசு, இது சோயா எண்ணெயில தினம் சமைச்சு சாப்பிடலாம். பிடிக்காதவங்க அது விட்டுருங்க, சரிங்களா. இந்த மாதிரிலாம் செஞ்சு பாதிப்புகளை தடுத்துக்கிறத விட்டுட்டு அதிகமா மாத்திரையை டாக்டரோட ஆலோசனை இல்லாம எடுத்துக்கிட்டு பின்னால கஷ்டப்படக்கூடாது. எந்த விட்டமின்ஸும் அளவோட இருக்கணுங்க, அப்பதான் உடம்புக்கு நல்லதுங்க. இப்ப விட்டமின் பி அண்ட் சி அதிகமா சேர்ந்தா கூட சிறுநீர்ல கரைஞ்சு வெளியில போயிடுங்க. மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதனால பிரச்சனை இல்லை. மத்ததெல்லாம் டாக்டர் அறிவுரை இல்லை. சாப்பிடுங்க. தானா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் மனசுக்கு கஷ்டப்படக்கூடாது, உடல் ரீதியாகவும் கஷ்டப்படக்கூடாது. தானா டாக்டர் ஆகாதீங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமே சாப்பிடுங்க. உங்களுக்கு உடல் பலவீனமா இருக்கும் போதும், உங்களுக்கு சத்து குறைவா இருக்கும் போதும் இப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்களா எதையும் அதிகமா சேர்த்துக்க வேண்டாங்க. கண்டிப்பா விட்டமின்லாம் தேவைதான், ஆனாலும் டாக்டர் அட்வைஸ் படி எடுத்துக்கோங்க. நன்றிங்க முழுமையா பார்த்தமைக்கு.